வாழ்வழிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லு. ஆம், நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நாம் நன்றாயிருப்பதற்கும் தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளில் ஒன்று தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு தகப்பனையும் தாயையும் அற்பமாகவும் உதாசீனமாகவும் எண்ணுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. அவர்களை பாரமாக எண்ணுகிற ஒரு உலகமாகவும் மாறிவிட்டது. தங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்றும் பிள்ளைகள் எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். பெற்றோர் எத்தனை வயது பெருகினாலும் அவர்களை அலட்சியம் செய்யவும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த காலத்து நாட்டு நடப்பெல்லாம் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவர்களை குறைவாய் மதிப்பிடுவதோ தவறான ஒரு காரியம். அந்த தாயும் தகப்பன் மூலமாகத்தான் தேவன் நமக்கு உலகத்தில் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் படித்தவர்களானாலும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும் அல்லது இன்றைய உலகத்தின் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு புறத்தோற்ற அழகு அவர்களுக்கு இல்லாமல் போனாலும் அவர்கள்தானே நமக்கு தாயும் தகப்பனும். இன்றைக்கு அநேக தங்கள் தகப்பனையும் தங்கள் தாயையும் முதிர் வயதிலே பராமரிக்க இயலாமல் எங்காவது விட்டு விடுகிறார்கள். ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் தாயின் தகப்பனும் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட அவர்கள் மரிக்கும் நாள் வரை இருப்பதுதான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு தகப்பனுடைய ஆலோசனையை புறம்பே தள்ளி அவர்களை மிகவும் கனயீனமாய் நடத்துகிற பிள்ளைகள் உண்டு. ஆம், அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் கோபப்படுவார்கள், அவர்கள் முரட்டுத்தனமாய் பேசுவார்கள், புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள் என்று சொல்லி தகப்பனை எப்பொழுதுமே தாழ்வாக எண்ணுகிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனுக்கு கடைசி காலத்தில் உதவி செய்வது அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாயிருக்கும். இவர்கள் பல ஆயிரங்களை செலவு செய்வார்கள், ஆனால் தகப்பனுக்கு சில ஆயிரங்கள் கொடுப்பதற்கு யோசிப்பார்கள். உங்களுக்கெல்லாம் என்ன செலவு இருக்கிறது? நீங்க எங்க வெளியிலையா போக போறீங்க? வயசான காலத்துல உங்களுக்கு என்ன செலவு இருக்கு? உங்க கையில எதுக்கு பணம் என்று. ஒரு உண்மை தெரியுமா? தாயும் தகப்பனும் பணத்தை வீணாய் செலவு செய்யவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கையில் பணம் இருப்பது ஒரு சந்தோஷம். ஒரு காலத்தில் இரவும் பகலமாய் ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து பிள்ளைகளாய் நம்மை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு ஆயிரங்களில் லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்ததே அவர்கள்தான். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் இல்லை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நாம் நன்றாய் இருப்பதற்கும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். தாயின் தகப்பனையும் கனஈனமாய் நடத்துகிற எண்ணுகிற எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நன்றாய் இருப்பதே இல்லை.
இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வேத வசனத்தின்படி தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடிக்கு அநேக பிள்ளைகள் அவர்கள் வாயை திறவாதபடிக்கு அவர்கள் வாயை அடைத்து விடுகிறார்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? பேசாம வாயை மூடிட்டு கிடங்க. இன்றைக்கு ஒரு தாயினுடைய தகப்பனுடைய மனம் துக்கிக்குமானால், வேதனைப்படுமானால், அது அவர்களை பெற்ற பிள்ளைகளுக்கு மிக பெரிய தீமையாயிருக்கும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். தாயின் தகப்பனையும் அவர்களுடைய ஜீவனுள்ள நாள் வரை வேதனைப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்குரிய கனத்தை நாம் தருவோம். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெற்றோர்களை நாங்கள் கனம் பண்ணுகிற பொழுது எங்கள் வாழ்க்கை நன்றாயிருக்கும், நீடித்திருக்கும் என்று நீ கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. ஆண்டவர், யாரெல்லாம் தங்கள் தகப்பனை தங்கள் தாயை உதாசீனமாய் எண்ணி அவமரியாதை செய்து தூஷித்து நிந்தித்து புறம்பே தள்ளி அவர்களெல்லாம் மனம் திரும்பி உணர்ந்து தங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷிக்க நீ இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.